ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு பாம்பே அல்வா செய்ய போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிடணும். தண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு கரண்டி அல்லது விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கிடணும். பார்த்துக்கிட்டேன் இப்போ கரண்டி வச்சு அதை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இன்னொரு கப்பில் அதே அளவு கப்பில் 2 கப் அளவு சுகர், ஒயிட் சுகர் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும். இப்போ இந்த 2 கலவையும் சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போனோம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், அந்த சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதில் ஏதாவது தூசி இருந்தாலும் வந்துடும் நம்ம வடிகட்டி எடுக்கும்போது. இப்போ நான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட இந்த சீனிப்பாக உள்ளே சேர்த்து கிண்ட போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு பாருங்கள். இந்த சுகரில் இவ்வளோ டெஸ்ட் இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதை நம்ம இப்போ கை விடாமல் நல்லா கிண்டி விடணும். தீயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிடணும். ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது, குறைச்சி வைக்கக்கூடாது. நார்மலாக வச்சுட்டு நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் சேர்த்துக்கலாம். இதில் நெய் நான் தேவைன்னா சேர்த்துக்கிடுங்க, நான் வேண்டான்னு அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ நல்லா இதை கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கீழே பிடிச்சிடக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படி கிண்டி விடணும். ஒரு போல் நல்லா கிண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு தட்டை எடுத்துக்கிடணும், பார்த்துக்கிடுங்க. அதில் நம்ம கொஞ்சமாக நெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம் எல்லா பக்கமும், ஏன்னா நம்ம இதில் தான் ஊற்றி ஆற வைக்க போகிறோம். இப்போ இந்த பாம்பே அல்வாவை எடுத்து இங்கே பாருங்கள், ஊற்றும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? பார்க்கும்போதே சாப்பிடன்னு இருக்கா? இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக திரும்பவும் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ்லாம் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கிடுங்க, டெக்கரேஷன் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு 3 மணி நேரம் ஆற விட்டுறணும். குறைஞ்சது 3 மணி நேரம் விட்டிங்கன்னா தான் நல்லா பீஸ் போடுறதுக்கு நல்லா வரும், பார்த்துக்கிடுங்க. இப்போ 3 மணி நேரம் ஆகிட்டு வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கும்போதே சாப்பிடண்டு நாக்கில் எச்சு ஊறுதான். இப்போ பாருங்கள், நான் எனக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெட்டி எடுக்கேன். நான் அது ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி எடுக்கேன், பார்த்துக்கிடுங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக நீங்கள் என்ன ஷேப்லனாலும் வெட்டி எடுத்துக்கலாம். இதை பார்த்தோன்னே சாப்பிடண்டு ஆசையாக இருந்துங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நாக்கில் எச்சு ஊறுதான். நீங்களே இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா செமையாக வந்திருந்தது, பார்த்துக்கிடுங்க. நீங்களே இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.